நம்ம நிறைய பேர் ஒருத்தர் சோம் இல்லை, நான் போய் அவரை சந்திக்க போயிருந்தேன். ரொம்ப மோசமாக இருக்கிறார். ஐயா நல்லா இருந்தீங்களே, எல்லாம் அதில் தாங்க முடியலை. அவர் சொன்ன வார்த்தை தாங்க முடியலை அதில், வயிற்றில் ஒரு வகையான எரிச்சல் இருக்குது, எழுந்திருச்சு நின்னா கால் பூரா எரியுது, என்னால் தாங்க முடியலை ஹதரத். ஹஜா நீங்கள் ஹஜ்ஜி பண்ணியிருக்கீங்க, நிறைய சதக்கா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கவலைப்பட நிம்மதி இல்லை ஹதரத், என்னால் தாங்க முடியலை. சரி ஹஜ்ஜா, நான் துவா செய்கிறேன். என்ன துவா செய்யணும்? என்னை மௌத்தாக்கு துவா செய்யுங்க, என்னை மௌத்தாக்கு துவா செய்யுங்க. நான் சொன்னேன், ஹஜ்ஜார் அப்படி கேட்கக்கூடாது, 1000 தடவை அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். காலையில் இன்னைக்கு சுபூத் தொட்டு கேட்டேன், என்னை மௌத்தாக்கிருன்னு கேட்டேன். நான் சொன்ன அந்த துவா தான் இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள். இத்தனை கஷ்டம் அல்லாஹ்வுக்கு பிரியம். மௌத்தை நான் கேட்கக்கூடாது. இன்னொரு விஷயம் தெரியுமா? பெருமானார் அதை விட ரொம்ப அழகா சொன்னாங்க, லா தத்தமன்னவுல் மவுத். எந்த கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து நிற்கணும், தாங்கி நிற்கணும், சகிப்புத்தன்மையும் பொறுமையும் வேணும். மௌத்தாகணும் என்று ஆசையும் படக்கூடாது. மௌத்தை கேட்கக்கூடாதுன்னு அல்ல, மௌத்தை ஆசைப்படாதீர்கள். இந்த நோயில கிடந்து கஷ்டப்படுறதை விட அல்லாஹ் நீ என்னை மௌத்தாக்கிடு, நான் கடனாளியா போயிட்டேன், தாங்க முடியல, மௌத்தாக்கிடு, பிள்ளைங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, என்னால தாங்க முடியல, மௌத்தாக்கிடு என்று நீங்கள் கேட்காதீர்கள். கேட்பதை தாண்டி மௌத்தாகணுங்கிற ஆசை கூட வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இத்தனை கஷ்டத்துக்கு பின்னாலும் என்ன நிம்மதியாக வாழவை என்று கேளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு நாமுமே கஷ்டத்தை உண்டாக்கிட்டோம். ஒரு சின்ன சின்ன வழியை தாங்காம ஏதாவது அல்லாட்ட கேட்டுடுறோம். மௌத்தை கேட்கவும் கூடாது, மௌத்த ஆசையும் படக்கூடாது. ஹஜாட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், மாத்திரம் அல்ல, தண்ணி ஓதி கொடுத்துருக்கிற உங்க நீண்ட ஹயாத்துக்குன்னார். அவர் சொன்னார், ஹதரத் நான் எதை வேண்டாங்கிறவங்க ஹதீஸை சொல்லிட்டீங்க, பரவாயில்ல தாங்க ஹதரத், குடிக்கிறேன்னு குடிச்சாரு. இனி அப்படி மாற்றி கேளுங்கன்னு. அல்லாஹ்வுடைய கருணை, அவர் இன்றைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.